லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. போவாசின் கனிவுமிகு கருணை உள்ளம். அந்நாட்களில் உணவு வேளை வந்ததும் போவாசு ரூத்திடம், இங்கே வந்து இந்த அப்பத்தை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து சாப்பிடு என்றார். அவரும் அவ்வாறே போய் அறுவடையாட்களுடன் உட்கார்ந்து கொண்டார். போவாசு அவருக்கு வறுத்த பயிரும் கொடுத்தார். அவர் பசிதீர உண்ட பின்னும் சிறிதளவு உணவு எஞ்சியது. பிறகு அவர் மீண்டும் கதிர் பொறுக்க எழுந்து சென்றார். போவாசு தம் அறுவடையாட்களிடம், அரிக்கட்டுகள் கிடைக்கும் இடத்தில் அவள் கதிர் பொறுக்கட்டும், அவளை யாரும் அதட்ட வேண்டாம். மேலும் கட்டுகளிலிருந்து சில கதிர்களை உருவி போட்டு விடுங்கள், அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும், யாரும் அவளை தடுக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அவருடைய வயலில் ரூத்து மாலை வரை கதிர்களை பொறுக்கிச் சேர்த்தார். அவற்றை தட்டி புடைத்து நிறுத்தபோது வார்கோதுமை ஏறத்தாழ 20 படி இருந்தது. அவர் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் சென்று தம் மாமியாரிடம் காட்டினார். அவர் உண்ட பின் எடுத்து வைத்திருந்த உணவையும் அவரிடம் கொடுத்தார். அவர்தம் மாமியார் அவரிடம், இன்று எந்த வயலில் கதிர் பொறுக்கினாய்? அது யாருடைய வயல் என்று கேட்டுவிட்டு, உனக்கு பரிவு காட்டியவருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவாராக என்றார். ரூத்து தம் மாமியாரிடம் தாம் கதிர் பொறுக்கின வயல் இன்னாருடையது என்பதை தெரிவிப்பதற்காக, நான் இன்று கதிர் பொறுக்கின வயலின் உரிமையாளர் போவாசு என்றார். நகோமி அவரிடம், அப்படியா? வாழ்வோருக்கும் இறந்தோர்க்கும் என்றும் பேரன்பு காட்டும் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்குவாராக என்றார். மேலும் அவர், போவாசு நமக்கு நெருங்கிய உறவினர், நம்மை காப்பாற்றும் கடமையுள்ள முறை உறவினரில் ஒருவர் என்றார். விவிலிய தேடல். திருப்பாடல் 66 பகுதி 2. கடவுளின் கொடைகளை மறவாதிருப்போம். அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் நற்செயல்களே தீமையை வெல்லும் என்ற தலைப்பில் 64வது திருப்பாடலில் 1 முதல் 7 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்து மகிழ்ந்தோம். இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் 8 முதல் 12 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம். இப்போது அந்த இறைவார்த்தைகளை பக்திமிகு மனதுடன் வாசிக்க கேட்போம். மக்களினங்களே, நம் கடவுளை போற்றுங்கள், அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்கச் செய்யுங்கள். நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே, அவர் நம் கால்களை இடற விடவில்லை. கடவுளே, எங்களை ஆய்ந்து வெள்ளியை புடமிடுவது போல் புடமிட்டீர். கண்ணியில் எங்களை விழும்படி செய்தீர். வலுவான சுமைகளை எங்கள் முதுகின் மீது சுமத்தினீர். மனிதரை எங்கள் தலைகள் மீது நடந்து போகச் செய்தீர். நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டிருந்தோம், ஆயினும் நீர் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தீர். பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் கடவுள் அஞ்சுதற்குரியவர் என்றும் அவர் வெளிப்படுத்தும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை என்பதையும் தாவீது அரசர் எடுத்துக்காட்டியதை தியானித்தோம்.
அதனை தொடர்ந்து கூறும் தாவீதின் இந்த வார்த்தைகளில் நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே, அவர் நம் கால்களை இடறவிடவில்லை என்றும், இந்த காரணத்திற்காக மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள், அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்கச் செய்யுங்கள் என்றும் கூறுவதை பார்க்கின்றோம். குறிப்பாக நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே, அவர் நம் கால்களை இடறவிடவில்லை என்ற வார்த்தைகளில் பல்வேறு வேதனைகள், சோதனைகள், இன்னல்கள், இடர்பாடுகள் ஆகியவற்றையெல்லாம் தனது மூதாதையரான இஸ்ரேல் மக்கள் சந்தித்த வேளைகளில் கடவுளின் பேரன்பும் கனிவுமிகு பரிவிரக்கமும் அவர்களை காப்பாற்றி வழிநடத்தியது என்பதை எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் இவ்வாறு உரைக்கின்றார் தாவீது. தொடர்ந்து வரும் அவரின் வார்த்தைகள் இஸ்ரேல் மக்களின் கண்ணீர் நிறைந்த வரலாற்றை நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன. கடவுளே, எங்களை ஆய்ந்து வெள்ளியை புடமிடுவது போல் புடமிட்டீர், கண்ணியில் எங்களை விழும்படி செய்தீர், பழுவான சுமைகளை எங்கள் முதுகின் மீது சுமத்தினீர், மனிதரை எங்கள் தலைகள் மீது நடந்து போகச் செய்தீர், நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டிருந்தோம், ஆயினும் நீர் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தீர் என்கின்றார். பொதுவாக ஒவ்வொரு யூதரும் தோரா என்று சொல்லக்கூடிய திருநூலின் முதல் 5 நூல்களை நன்றாக கற்றறிந்திருக்க வேண்டும். அதனால்தான் தாவீது இந்த வார்த்தைகளையெல்லாம் சிறப்பாக கையாள்கின்றார் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். இஸ்ரேல் மக்களின் வரலாற்றை உற்று நோக்கும்போது அவர்களின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் மாறி மாறி பயணிப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக அவர்கள் எப்போதெல்லாம் கடவுள் தேர்ந்தெடுத்த இறைவாக்கினர்கள் வழியாக வந்த அவரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நல்வழியில் வாழ்ந்தார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு எல்லாம் நலமாகவே இருந்தது. ஆனால் அதே வேளையில் அவர்கள் கடவுளின் புனிதமிகு சொற்களுக்கு செவிமடுக்க மறுத்து பாவ வழியில் வாழ்ந்தபோதெல்லாம் அவரால் கைவிடப்பட்டு அழிவை சந்தித்தார்கள். இஸ்ரேல் மக்களின் துயர வாழ்வை 2 பகுதிகளாக பார்க்கின்றோம். முதல் பகுதி இஸ்ரேல் மக்கள் அரசர்களின்றி யோசுவா, நீதி தலைவர்கள் உள்ளிட்டவர்களின் துணையுடன் வாழ்ந்தபோது அவர்கள் சந்தித்த துயரங்கள் மற்றும் கைவிடப்படல்களை எடுத்துக்காட்டுகின்றது. 2ஆம் பகுதி இஸ்ரேல் மக்கள் சாலமோனுக்கு பின்னர் அவரது வழித்தோன்றல்களால் ஆளப்பட்ட போது அவர்களின் வேதனைகள் நிறைந்த வாழ்வை பிரதிபலிக்கின்றது. இதில் முக்கியமான ஒன்றை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். முதல் பகுதியில் இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்கள் யாவும் அவர்களை பிற இன அரசர்களிடம் நாடு கடத்தும் அளவிற்கு கொண்டு சென்று விடவில்லை. ஆனால் 2ஆம் பகுதியில் சாலமோன் அரசருக்கு பிறகு யெரொபெயாம், ரெகொபெயாம் தலைமையில் இஸ்ரேல் நாடு வடக்கு தெற்கு என 2ஆக பிளவுண்டு போன நிலையில் அம்மக்களின் பாவங்களும் அவர்தம் ஆட்சியாளர்களின் பாவங்களும் மக்களை வேற்றின நாடுகளுக்கு அடிமைகளாக கொண்டு போக வழிவகுத்தது. இதன் பின்னணியில் இப்போது யெரொபெயாம் அரசர் வீழ்ந்த வரலாற்றை பார்ப்போம். சாலமோனின் சாதாரண பணியாளராக இருந்த தன்னை கடவுள் அரசனாக்கி அழகு பார்த்தார் என்பதை அறிந்திருந்தும் யெரொபெயாம் தனது பதவி மோகத்தால் இஸ்ரேலின் வடக்கு குடிமக்கள் எருசலேம் அரசனின் பக்கம் சாய்ந்துவிடக் கூடாது என்பதற்காக கற்பனையான ஒரு வழிபாட்டையும் அதற்கான மதத்தையும் சடங்குகளையும் உருவாக்கி மக்களை மதிமயங்கச் செய்தார். இதனால் கோபம் கொண்ட கடவுள் யெரொபெயாம் முதலில் உருவாக்கிய பெத்தேல் ஆராதனை பலிபீடத்துக்கு தன் இறையடியார் ஒருவரை அனுப்பினார். அங்கே அரசர் யெரொபெயாம் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்து இறையடியார் ஒருவர், இதோ இப்பலிபீடம் இடிந்து விழும், அதன் மீதுள்ள சாம்பல் கீழே கொட்டப்படும் என்று கூறி ஓர் அடையாளத்தையும் அதே நாளில் தந்தார். மேலும் உன்னை அரசனாக்கிய கடவுளே இந்த செய்தியை என் வழியே சொல்லி அனுப்பினார் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றும் சொன்னார். உடனே கோபம் கொண்ட அரசர் யெரொபெயாம் பலிபீடத்திலிருந்து தன் கையை நீட்டி அவனை பிடியுங்கள் என்று கட்டளையிட்டார். உடனே அவருடைய கை விறைத்து போனது. அவரால் மறுபடியும் கையை மடக்க முடியவில்லை. அப்போது அந்த பலிபீடம் வெடித்து அதிலிருந்து சாம்பல் சிதறியது. தன் ஊழியர் மூலம் கடவுள் அனுப்பிய எச்சரிக்கை அங்கே அப்படியே நிறைவேறியது. அப்போது அரசர் யெரொபெயாம் உண்மை கடவுளின் ஊழியரிடம், உங்களுடைய கடவுளான யெகோவாவிடம் தயவு செய்து எனக்கு கருணை காட்டச் சொல்லுங்கள், என்னுடைய கையை பழைய நிலைக்கு வரும்படி குணமாக வேண்டுமென்று கேளுங்கள் என்று கதறினான். அவ்வாறே ஊழியரும் கடவுளிடம் இறைஞ்ச அரசனின் கை உடனே குணமானது. அதன் பிறகும் கூட புதிய மதத்தை படைத்த அரசரின் மனப்போக்கு மாறவே இல்லை. திருந்தாத அந்த அரசர் யெரொபெயாம் கடவுளின் ஊழியராக இல்லாதவர்களை ஆராதனை பலிபீடங்களில் குருக்களாக நியமித்தார்.
குருவாக வேண்டுமென்று யாராவது ஆசைப்பட்டால் இவனும் குருவாக இருக்கட்டும் என்று சொல்லி நியமித்தார். ஆகவே அரசர் யெரொபெயாமின் இந்த ஆணவம் காரணமாக அவரின் வம்சத்தை அழித்துவிட கடவுள் முடிவு செய்தார். இதனால் யெரொபெயாமின் மகன் அபியா எந்த நோய் என்று கண்டறிய முடியாதபடி படுக்கையில் வீழ்ந்தான். அப்போது யெரொபெயாம் தன்னுடைய மனைவியிடம், நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடி மாறுவேடம் பூண்டு சீலோவுக்குப் போ. நான் இம்மக்களுக்கு அரசனாவேன் என்று சொன்ன இறைவாக்கினர் அகியா அங்கேதான் குடியிருக்கிறார். 10 அப்பங்களையும் தின்பண்டங்களையும் ஒரு களையும் தேனையும் எடுத்துக்கொண்டு அவரிடம் போ. பிள்ளைக்கு என்ன நேரும் என்று அவர் உனக்கு அறிவிப்பார் என்று சொல்லி அனுப்பினார். யெரொபெயாமின் மனைவியும் அவ்வாறே செய்தாள். அவள் சீலோவுக்கு புறப்பட்டு போய் அகியாவின் வீட்டை அடைந்தாள். அகியா முதியவராயிருந்ததால் கண்கள் மங்கி பார்க்க முடியாதவராயிருந்தார். ஆண்டவர் அகியாவிடம், இதோ யெரொபெயாமின் மனைவி நோயுற்றிருக்கிற தன் மகனை பற்றி உன்னிடம் கேட்க வருகிறாள். நான் கூறும் வண்ணம் நீ அவளிடம் பேச வேண்டும். அவள் மாறுவேடத்தில் வருகிறாள் என்றார். அவ்வாறே அவள் வாயிலில் நுழைந்தவுடன் அவளது காலடி ஓசை கேட்ட அகியா கூறியது, யெரொபெயாமின் மனைவியே, உள்ளே வா. மாறுவேடத்தில் நீ வருவது ஏன்? துயரமான செய்தியையே உனக்குச் சொல்ல வேண்டுமென்பது எனக்கு வந்த கட்டளை. நீ யெரொபெயாமிடம் போய், இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், மக்களிடையே நான் உன்னை உயர்த்தினேன். என் மக்களாகிய இஸ்ரவேலருக்கு உன்னை தலைவனாக்கினேன். தாவீதின் வீட்டினின்று அரசை பிடுங்கி அதை உன் கையில் ஒப்படைத்தேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதைப் போல் நீ நடந்து கொள்ளவில்லை. அவன் என் விதிமுறைகளை கைக்கொண்டு நான் காட்டிய வழியில் தன் முழு இதயத்தோடு நடந்து என் பார்வையில் ஏற்புடையவற்றை மட்டுமே செய்தான். நீயோ அவ்வாறு செய்யவில்லை. அது மட்டுமன்றி உனக்கு முன் ஆட்சியிலிருந்த எல்லாரையும் விட நீ மிகுதியான தீமைகளை செய்துள்ளாய். நீ போய் வேற்று தெய்வங்களை, வார்ப்புச் சிலைகளை உனக்கென உருவாக்கி கொண்டு என்னை ஒதுக்கித் தள்ளினாய். எனக்குச் சினமூட்டினாய். ஆகையால் யெரொபெயாம் வீட்டுக்கு அழிவு வரும். இஸ்ரவேலில் அடிமையாகவோ குடிமகனாகவோ உள்ள யெரொபெயாமின் ஆண்மக்கள் அனைவரையும் அழித்து விடுவேன். குப்பையை எரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவது போல் யெரொபெயாமின் வீட்டை அறவே அழித்தொழிப்பேன். யெரொபெயாமை சார்ந்தவருள் நகரில் மடிபவர்கள் நாய்களுக்கு இரையாவர். வயல்வெளியில் மடிபவர் வானத்து பறவைகளுக்கு இரையாவர். இது ஆண்டவர் தரும் வாக்கு. நீ புறப்பட்டு உன் வீட்டிற்குப் போ. நீ நகரினுள் கால் வைத்தவுடன் உன் பிள்ளை இறந்து போவான் என்று உரைக்கின்றார். அவள் வீடு திரும்பிய போது அவர் கூறியவாறே எல்லாம் நிகழ்ந்தது. இறுதியில் யெரொபெயாம் 22 ஆண்டுகள் ஆட்சி செய்தபின் தன் மூதாதையரோடு துயில் கொண்டான். அவனுக்கு பின் அவன் மகன் நாதாபு அரசனானான். அன்பர்களே, கடவுள் அருளிய கொடைகளை மறந்து அவருக்கு எதிராக செயல்படும் எந்த ஒரு மனிதரும் இப்படித்தான் வீழ்ச்சியை சந்திக்க வேண்டும் என்பதை இதன் வழியாக நாம் உணர்ந்து கொள்வோம். கடவுளின் கொடைகளை மறவாதிருப்போம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பங்கேற்க இருந்த பிப்ரவரி 22 சனிக்கிழமை யூபிலி மறைக்கல்வி உரை மற்றும் பிப்ரவரி 23 ஞாயிற்றுக்கிழமை திருத்தொண்டர்களுக்கான யூபிலி சிறப்பு திருப்பலி ஆகியவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக திருப்பீட செய்தி தொடர்பகம் அறிவித்துள்ளது. பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை திருப்பீட செய்தி தொடர்பகம் வெளியிட்ட தகவல்களின்படி பிப்ரவரி 23 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள திருத்தொண்டர்களுக்கான யூபிலி சிறப்பு திருப்பலிக்கு புதிய வழிகளில் நற்செய்தி அறிவித்தலை ஊக்குவிக்கும் திருப்பீடத்துறையின் தலைவர் பேராயர் ரீனோ பிசிகெல்லா அவர்கள் தலைமையேற்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தொடர் மருத்துவ சிகிச்சை காரணமாக திருத்தந்தையின் பொது சந்திப்புகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி 14 வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் ரோம் ஜெமெல்லி மருத்துவமனையில் மூச்சுக்குழல் அழற்சி நோய் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடர் மருத்துவ சிகிச்சையினை பெற்றுக்கொண்டு வருகின்றார். திரிவேனத்தோ இறையியல் கல்வித்துறை குடும்பம் முழுவதும் திரு அவையின் பணிக்கு ஒத்துழைப்பதில் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகில் பரப்ப வேண்டும் என்றும் ஊக்கமூட்டி வாழ்த்துச் செய்தி ஒன்று அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை திரிவேனத்தோ இறையியல் கல்வித்துறை நிறுவப்பட்டதன் 20வது ஆண்டை முன்னிட்டு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உண்மையான பாரம்பரியத்திற்கு நம்பிக்கையுடையவர்களாகவும் காலத்தின் அடையாளங்களை படிக்க தங்களது இதயத்தை திறந்தவர்களாகவும் இருக்க அத்துறையினருக்கு எடுத்துரைத்துள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக இறையியல் கல்வி வாயிலாக மக்களுக்கு செய்து வரும் ஏராளமான நன்மைகள் மற்றும் இளைய தலைமுறையினருக்கு ஆதரவாக செயல்படுதல் போன்றவற்றிற்காக தனது நன்றிகளை தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நற்செய்தியின் உண்மையை சமகால மனிதனுக்கு திறம்பட கொண்டு செல்வதற்கான புதிய சவால்களை துணிவுடன் ஏற்று செயல்படுவதற்கு தனது வாழ்த்துக்களையும் குறிப்பிட்டுள்ளார். வன்முறை மரணத்தையும் அழிவையும் மட்டுமே தருகிறது. அது எப்போதும் ஒரு தோல்விதான். எனவே துன்பத்திலிருந்து எழுந்திருக்க முயல்வோம் என்றும் மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து ஆயுத குழுக்கள் தங்களது ஆயுதங்களை விட்டுவிட்டு அமைதி மற்றும் நல்லிணக்க பாதையில் இறங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பேராயர் மார்க்கோ டின்வின். பிப்ரவரி 14 அன்று மண்டாலே மறைமாவட்டத்தில் உள்ள தூய லூர்து அன்னை ஆலய வளாகத்தில் அடையாளம் தெரியாத வன்முறையாளர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்த அருள் பணியாளர் டொனால்ட் மார்டின் அவர்களது இறுதிச் சடங்கு திருப்பலியில் பங்கேற்று உரையாற்றிய போது இவ்வாறு எடுத்துரைத்தார் மண்டலே உயர்மறை மாவட்ட பேராயர் மார்க்கோ டின்வின். அருள் பணியாளர் டொனால்ட் மார்டின் அவர்களின் இறுதிச் சடங்கு திருப்பலியானது அவரது பிறந்த ஊரான பின் ஓ லிவின் எனும் மலை கிராமத்தில் நடைபெற்றது. ஏறக்குறைய 5000த்திற்கும் மேற்பட்ட இறைமக்கள் பங்கேற்ற இத்திருப்பலியில் மியான்மர் ஆயர்பேரவை தலைவர் கர்தினால் சார்லஸ் முவாங்போ அவர்கள் அனுப்பிய இரங்கல் செய்தியானது பேராயர் மார்க்கோ டின்வின் அவர்களால் வாசிக்கப்பட்டது. இஸ்லாம் குடும்பத்தில் சமத்துவம் மற்றும் நீதி நிலவுவதற்காக மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகளுக்காக முசாவா எனும் உலகளாவிய இயக்கத்திற்கு அமைதிக்கான நிவானோ விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் நிவானோ அமைதிக்கான விருது வழங்கும் குழுவின் தலைவர் முகமது சபீக். பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட தகவல்களின்படி பல்வேறு சமூகங்களில் குடியுரிமை, அமைதியான இணக்கமான வாழ்வை வலுப்படுத்துதல், மதங்களுக்கு இடையேயான உரையாடல், ஆன்மீக ஒற்றுமைக்கான சூழல்கள் மற்றும் தளங்களை உருவாக்குதல் போன்றவற்றிற்காக முசாவா உலகளாவிய இயக்கம் மேற்கொண்ட மகத்தான முயற்சிகளை அங்கீகரிக்கும் விதமாக 42வது நிவானோ அமைதிக்கான விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் அக்குழுவின் தலைவர் முகமது சபீக். 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட முசாவா உலகளாவிய இயக்கமானது ஐக்கிய நாடுகள் அவையின் சமூக பொருளாதார பேரவையின் சிறப்பு ஆலோசனை நிலையில் உள்ள லாப நோக்கமற்ற பன்னாட்டு அரசு சாரா இயக்கமாகும். நெருக்கடி காலங்களில் நிலைத்த தன்மையை பெறுவதிலும் ஆயுத குழுக்கள் மற்றும் பாலியல் வன்முறையால் ஏற்படும் ஆட்சேர்ப்புகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கவும் பாதுகாப்பான இடத்தை அவர்களுக்கு வழங்கவும் பள்ளிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளார் காங்கோ குடியரசின் யுனிசெஃப் பிரதிநிதி ஜீன் பிராங்கோய்ஸ் பாசே. போர், மோதல் மற்றும் வன்முறை காரணமாக காங்கோ ஜனநாயக குடியரசில் பாதிக்கப்பட்டு வரும் குழந்தைகளின் கல்வி குறித்து வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ள காங்கோ குடியரசின் யுனிசெஃப் பிரதிநிதி ஜீன் பிராங்கோஸ் பாசே அவர்கள் பள்ளிகள் அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உளவியல் ரீதியான ஆதரவை வழங்க முடியும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பள்ளிகள் இடிக்கப்பட்டு சேதமடைந்ததாலும் புலம்பெயர்ந்தோர் முகாம்களாக மாறியதாலும் ஏறக்குறைய 7,95,000 குழந்தைகள் கல்வியை இழந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் பாசே. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.